ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் வச்சு ஒரு ஹை ப்ரோட்டீன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு சிக்கன் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி செஞ்சுருக்கிறேன். இதில் கிட்டத்தட்ட 75 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸில் இருக்கிற ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டை நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா 5 பச்சை மிளகாயை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்து லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணதுக்கப்புறமா சிக்கன் தாய் போர்ஷன் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நான் தட்டி எடுத்துருக்கிறேன். நம்ம இதில் வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறது கிடையாது. காரத்துக்காக வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்குறோம். ஸோ கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் விட்டு நம்ம நல்லா இப்போ குக் பண்ணிக்க போகிறோம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்பப்போ இந்த மாதிரி லிட் ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் கொடுத்து விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் எனக்கு ஓரளவுக்கு சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 50 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சிக்கன் வெந்துருச்சு அப்படின்னா தண்ணி சேர்க்காதீங்க. இல்லை வேகலை அப்படின்னா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சிக்கன் இப்போ சூப்பராக வெந்துருச்சு. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கார்ன் பவுடர் எடுத்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கிரீன் சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடும். கடைசியாக ஒரு கையளவுக்கு மட்டும் மல்லி இலையை அந்த மாதிரி மேலாப்பில் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கம்மியான எண்ணெயில் நம்ம செஞ்சுருக்கோம். இது நாங்கள் 3 பேர் சாப்பிட்றதுக்காக நான் அந்த 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து செஞ்சுருந்தேன். நீங்கள் ஒருத்தர் சாப்பிட்றீங்கன்னா இவ்வளோ சாப்பிடவே கூடாது. ஏன்னா இதில் கேலரிஸும் 700க்கு மேலேயே இதில் கேலரிஸும் இருக்குது. 70லேருந்து 75 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீனும் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூகுள் அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.